அது இயல்பானதுதான். ஆனால் அந்த கோபம் உங்களை எப்படி நடத்துகிறது, உங்களை யாராய் மாற்றுகிறது, அவருடைய கான்சிக்வன்சஸ் என்ன? அன்பானதே பிள்ளையே, நாளிலே அதாவது ரெண்டு விதமான ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை. மார்க்கு சுவிசேஷம் 3:5-11 கவனிங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுமே நீதி இருந்தது. அவருடைய கிறிஸ்துவின் ஊழியத்துல ஒவ்வொன்றுமே ஒரு நீதி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டு உங்களை என்னை சொல்லுகிற கவனிங்க, a life of righteousness. திரும்ப சொல்லுகிறேன், இந்த கோபம் என்பது தேவனுக்கு விரோதமானது. நமது வாசித்தோம், இட்ஸ் a displeasure to God. அது மட்டுமல்ல, கோபம் என்பது மனித வாழ்க்கைக்கு முரண்பாடான ஒன்று. நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ சாதுவா பொறுமையா இருக்கிற வரை உலகம் பலவீனம் என்று சொல்லுகிறது. Meekness is become a weakness. ஒரு பலவீனமா இருந்தால், பொறுமையா இருந்தால் ஒரு பலவீனம் சொல்றாங்க, அவர் திறமை இல்லாதவர். கவனிங்கள், நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த கோபம் என்பது தேவனுக்கு முரண்பாடான ஒன்று, தேவனுக்கு விரோதமான ஒன்று. இந்த நாளில ஒரு 3 காரியங்கள் கவனிங்க. The anger will make you a sinful nature. உங்களை பாவியாய் மாற்றுகிறது. இரண்டாவது, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது என்ன செய்கிறது? It gives the, முதல்ல சொன்ன unholy. இரண்டாவது, it gives the penalty. நீங்களாக உங்களுக்கு தன்னை வருவித்துக் கொள்கிறீர்கள். திரையில் பாருங்கள், நீங்களாகவே sinful potential. இரண்டாவது, Solomon penalty. நீங்களே உங்களுக்கு ஒரு ஆக்கினை வருவித்துக் கொள்கிறீர்கள். மூன்றாவது, out to prevention. இதான் செய்தி. இந்த கோபத்தில் இருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்வது? நீங்க பிரசங்கம் பண்ற உங்களுக்கு கோபமே வராதான். கோபத்தில், அதாவது ஆரம்பத்து பொண்ண காரணம் இல்லாத ஒரு கோபம், அர்த்தமற்ற கோபங்கள். சில பேர் வசனம் சொல்லுவாங்க, இயேசு சாட்டை எடுத்தார், அதற்கு விட்டு குறித்த பக்தி வைராக்கியம் என்பது வேறு, கோபம் என்பது வேறு. இவர் அடிக்கடி திருமறை சொல்லுகிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள். இன்றைக்கு தேவையற்ற காரியங்களை நம்முடைய கோபத்துக்கு நாம் பாடுகிறோம். அது என்ன செய்யும் என்று சொன்னால், திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய கிருபைகள் அது நம்மை விட்டு புறக்கணித்து விடுகிறது. இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, மெயின்டைன் a sensitive conscience. சரியா ஒரு கோபம் படுங்க. அடுத்து அந்த கோபம் மேலும் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உங்கள் கோபம் தனியே கடவது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இது உலகத்தாருக்கு ஏற்படுதோ இல்லையோ, அவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும்.